மகாலய பக்ஷ தர்ப்பண விரதத்தை கடைபிடிப்பவர்கள் 16 நாட்களும் முடி வெட்டக்கூடாது, க்ஷவரம் பண்ணக்கூடாது, பூண்டு வெங்காய ஆகாரங்களை சேர்த்து கொள்ளக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு மட்டுமே. காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் மதிய உணவு, இரவு உணவு டிஃபன் அல்லது பலகாரம் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருந்தால் இது மாதிரியான விரதங்கள் அனுஷ்டிப்போமோ அதே விரதங்கள் தான் பித்ருபக்ஷ இந்த மகாலய விரதமும் ஆகும். தர்ப்பணத்துக்கு செய்ய விரும்புபவர்கள் அவசியம் தனது தகப்பனார் தாயார் இல்லாதவர்கள் தகப்பனார் தாயார் தர்ப்பணத்தில் 5 பேருக்கு அரிசி, வாழைக்காய், பாசிப்பருப்பு, வெல்லம், தட்சிண தாம்பூலங்களை கொடுத்து பிறகு தர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும். மற்ற 13 நாட்களும் சாதாரண தர்ப்பணம் மாத்திரமே. தாயார் தகப்பனார் திதியன்று அரிசி, வாழைக்காய், பாசிப்பருப்பு தர்ப்பணம் செய்துவிட்டு தானம் கொடுத்துவிட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணத்துக்கு வருபவர்கள் அவசியம் தட்டு, பஞ்சபாத்திரம், சொம்பு எடுத்துட்டு மடி வஸ்திரத்துடன் வரவும். காவேரி ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்து இந்த 16 நாளும் இந்த தவ வாழ்க்கையை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அனைத்து ஐஸ்வர்யமும் பெறுவார்கள். வாழ்க வளமுடன். வேதமாத ஆசீர்வாதம்.